ஹலோ காய்ஸ், வணக்கம் மக்களே. நான் உங்கள் சந்தோஷ் கஸ்மாஸ். இன்றைக்கி நான் கண்டென்ட் வந்து நான் டைட்டில் பார்த்துருப்பீங்க, தமிழையும் பார்த்துருப்பீங்க. அதுதான் மக்களே, செம்மையான சூப்பரான மாசிவான ஒரு ஃபைல் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ பட் ஆனால் வந்து அந்த ஃபைலை வந்து என்னால் பேக்ரவுண்டில் கேம் ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் நான் வேறு ஒரு கேம் ப்ளே வச்சுருப்பேன். ஸோ இந்த ஃபைலை போட்டால் எந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே இருக்குமோ அந்த கேம் ப்ளே நான் பேக்ரவுண்ட் வீடியோவில் போட்டிருக்க மாட்டேன் இப்போ இந்த வீடியோவில். ஏன்னா அது அதாவது யூடியூப்பில் ஏதாவது இஷ்யூ ஆயிரும், அதனால் வந்து நான் போடலை. ஓகேவா? அதாவது நைட்டு மீட்டிங் வரவங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் மெசேஜ்லாம் போடுவேன், அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஃபைல்னு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனிமி லொக்கேஷனு, அதுக்கப்புறம் வந்து ட்ராக் ஹெட் ஷாட்டு. வழக்கம் போல் எனிமி லொக்கேஷனும் ட்ராக் ஹெட் ஷாட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஹெட் ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா லேடி கேரக்டருக்கு மட்டும் மூமெண்ட்டு கொடுத்தா மட்டும் ஒர்க் ஆகும். மூமெண்ட்டு கொடுக்காம அடிக்கிற ஹெட்டு வந்து ஃபேக் டேமேஜ் லேடி கேரக்டருக்கு மட்டும். ஏன்னா அது சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம வச்சுருக்குறோம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. எனிமி லொக்கேஷன் எங்கே இருந்தாலும் வந்து காமிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஷாட் அட்டாக். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்காக தான் முக்கியமாக வந்து கொடுத்துருக்குறோம். சரி, ஓகே. இப்போ இந்த ஃபைலை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு ரூல்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, சேஃபாக யூஸ் பண்ணுற மெத்தடு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கெஸ்ட் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஓப்பன் பண்ணி வச்ச ஃப்ரெஷ்ஷான கெஸ்ட் ஐடியில் லெவலில் வந்து 8 லெவல் ஏற்றி வச்சு அதில் நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை பயன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை மெயின் அக்கௌண்ட்டுக்கு டீம் கோடு கொடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் மட்டும் கொடுக்க வேண்டாம், அசட்டும் பண்ண வேண்டாம். கொடுத்தாலும் ஜஸ்ட்டு டீம் கோடை மட்டும் போட்டு விளாடுங்க. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தேவையில்லை. டீம் கோடை கொடுத்து மெயின் அக்கௌண்ட்டுக்கு டீம் ரேங்க் வந்து புஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நண்பர்களே, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஐடி வந்து பிளாக் லிஸ்ட்லேயும் பேனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 day 3 day 30 day வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து இருக்குது. 1 day 3 day, அதுக்கப்புறம் வந்துட்டு 30 days சஸ்பென்ஸு, அதுக்கப்புறம் வந்து பர்மனெண்ட் பேனு, அதுக்கப்புறம் வந்து பிளாக் லிஸ்ட்டு. இந்த இஷ்யூவெலாம் வந்து இதில் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் வந்து மெயின் அக்கௌண்ட்டுக்கு இப்போதைக்கு வந்து பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் இப்போதைக்கு வந்து கெஸ்ட் அக்கௌண்ட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கெஸ்ட் அக்கௌண்ட் வச்சு மெயின் அக்கௌண்ட்டுக்கு ரேங்க் புஷ் பண்ணுங்கள். ஓகேவா? பட் ஏன் இப்போதைக்கு மெயின் அக்கௌண்ட் வேணான்னா, இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரச்சனையெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்மாக நம்ம மெயின் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போதைக்கு இந்த ஃபைலை வந்து சேஃப் தான். பட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு கொடுப்பால 1 MB 2 MB 3 MB அந்த மாதிரி அப்டேட்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? ஸோ அதற்காக தான் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு கெஸ்ட் அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து எப்படி சொல்கிறது? ஓகே, இந்த ஃபைலை நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணணும்? ரொம்ப ஈஸி. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? டெவலப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது ஒர்க் ஆகலைன்னா பிரச்சனை கிடையாது. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்கும். அது அங்கே டச் பண்ணி கூட நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் அந்த டெலிகிராமில் இருக்க போகுது. அந்த ஒத்த ஃபைலை மட்டும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஃப்ரீ ஃபயரில் மட்டும்தான் ஒர்க் ஆக போகுது. ஆமாம் மக்களே, குளோபல் ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த குளோபல் ஃப்ரீ ஃபயரோட ஃபைலும் நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். குளோபல் எஃப்எஃப்னு போட்டிருக்கோம். அதை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் மட்டும் பண்ணுங்கள், போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 35 MBயில் அதுக்கு கீழே கூட இருக்கலாம். ஸோ கம்மி MBயில் தான் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, லொக்கேஷன் ப்ளஸ் ஹெட் ஷாட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபைல் நேமு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை எப்படி அப்ளை பண்ணுறங்கிற டுட்டோரியல் வீடியோவையும் டெலிகிராம்லேயே வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ பார்த்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி கேட்டுக்கோங்க. அவ்வளோதான், வந்து வீடியோ வந்து டக்குன்னு நான் முடிச்சுக்கிறேன். கரெக்டாக ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? எந்த ஒரு இஷ்யூ ஆகாது. நைட்டு எப்போவுமே மீட்டிங் இருக்குது, வந்துடுங்க. இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு ஒர்க் ஆகும், மொபைலுக்கு ஒர்க் ஆகும். எல்லா விதமான மொபைலுக்கும் பிசிக்கும் ஒர்க் ஆகும். ஆண்ட்ராய்டு 13 14 15 முதற்கொண்டு ஒர்க் ஆகும். அவங்களுக்கான தனி டுட்டோரியல் வீடியோவும் டெலிகிராம்லேயே அப்லோட் பண்ணியிருப்போம். சரி, ஓகே, எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. அண்ட் தென் பாய். நான் உங்கள் சந்தோஷ் யூனிவர்ஸ்.